5 ஸ்டார் ஹோட்டல் போட்டது வந்து அவர் பேசினது தனிமட்டமா பேசி அவர் தயங்கி அழுதுட்டு பேசுகிறாரு. 41 ரூபா பேசுகிறாரு. அவங்களுக்கு என்ன குடும்பத்துக்கு என்ன வேணுமோ இப்ப இவரு விஜய்ன்றவர் நார்மலாவே போனாவே கூட்டம் இதாகும். திரும்ப மக்களுக்கு என்ன ஆயிருமே நம்மளால இதுக்கு அவங்க தேவையில்ல இல்லாத குடும்பத்துக்குள்ள கஷ்டப்படுறாங்களே சொல்லிதான் இது பண்றாங்க. என்ன அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் இப்ப ரீசெண்டா தான் ஈரோட்ல வந்து அந்த பொதுக்கூட்டம் நடந்தது. பொதுக்கூட்டம் சொல்லும்போது ஒரு மாநாடுனே சொல்லலாம். அப்படிதான் நடந்தது. பொதுக்கூட்டம்னு ஒரு நேம் வச்சுட்டு மாநாடே நடத்திட்டாங்க. கரூர் சம்பவங்களுக்கு அப்புறம் இவருக்கு கூட்டம் சேராது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இது என்ன அப்படின்னா பயங்கரமா எல்லாருமே வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்காவா ஒரு மாநாடு மாதிரி நடந்தது. இதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க ப்ரோ? அது வந்து எப்படி சொல்றது ப்ரோ, இப்போ தளபதி விஜய்ன்றது இப்போ பொதுக்கூட்டம் சொல்லிதான் போனது. இது வந்து நீங்க சொல்ற ஆன்சர் வந்து மாநாடுல போய்க்கிறாரு இது பண்ண நடக்க கூடாது சொல்ற ரூல்ஸே இல்ல ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து அதிமுக சரி திமுக சரி கூட்டம் வருது. ஏன் அம்மா ஜெயலலிதா சொல்ல எவ்வளவு கூட்டம் வந்தது, எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை ஜனங்க மக்கள் வந்தாங்க. அந்த கூட்டத்தை வந்து தளபதி விஜய் வருது. அவர் கரெக்டா பண்றாரு. அவரோட ஒயிட்சா காசுல தான் அவர் பண்றாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா விட்டு விமர்சிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொதுக்கூட்டம் நடத்தும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்னதே நான் சொல்றேன். ஏன்னா திமுக ஏன் அவங்க இவ்வளோ திட்டினாங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரியுது. ஏன் அவங்க இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப கோவமா தான் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொன்னார். என்னன்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைம் 5 டைம் தொடர்ந்து அதே சொன்னார். திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி. இதை நீங்க எப்படி பாப்பீங்க? ஏன்னா டிஎம்கே வந்து இப்போ நம்ம இங்க வந்து ரூலிங்கா இருக்கு, நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது ப்ரோ கட்சின்றது வந்து கட்சி வந்து திமுக சரி அதிமுக சரி பிஜேபி எந்த கட்சி இருந்தா சரி, உன்னோட கட்சி வந்து நீ மேடையில இருந்தா உன்னோட கட்சி பத்தி அவனோட கட்சி பத்தி தான் நீ பேசுவ. அது வந்து பேசுறது வந்து இது வந்து பொதுதான். யார் வேணா பேசலாம், ஸ்டேஜ் போட்டு யார் வேணா பேசலாம். எம்ஆர் விஜயபாஸ்கரும் பேசினாரு, செந்தில் பாலாஜி ஆப்போசிட்ல பேசினாங்க, திமுக கட்சிக்காரங்க அதிமுக கட்சிக்காரங்களும் பேசினாங்க. அது வந்து பேசுறதே ஒண்ணுமே ஆகாது. இப்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஏடிஎம்கே வந்து இவரு எடப்பாடி வந்து கூட்டம் போட்டாரு. அதாவது இவரு ரிசைன் பண்ணது செங்கோட்டையன் டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போட்டாரு. கொங்கு வந்து எங்களுது தான். ஏன்னா செங்கோட்டையன் சேர்ந்ததுனால டிவிகே பக்கம் தான் இனிமேல் வந்து கொங்கு நாடு எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. இப்ப இது மூலியமா இப்ப ஒரு பெரிய ஒரு ஹியூஜான ஒரு கிரௌட் வந்தது மூலியமா டிவிகே பக்கம் கொங்கு போயிடுச்சா அப்படின்றது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் ஆட்சியில ஃபுல்லா நடந்திருக்கிறது கொங்கு நாடே ஏடிஎம்கே தான். முக்கியமா என்ன அப்படின்னா இவரு எடப்பாடி ஏடிஎம்கே அப்படின்னா விவசாயிகளுக்கு இதுவா இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசன். சரிங்க ப்ரோ, விவசாயத்துக்கு மக்களுக்கு எடப்பாடி பண்றாரு சொல்றாரு, என்ன இன்ன வரைக்கும் பண்ணிக்கிறாரு.